நீங்கள் இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஆம்ஸ்ட்ராங்காண்டி உயிரை கொடுக்குற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரை கொடுக்குறவங்களுக்கு உயிரை எடுக்க தெரியாதா என்ன? ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அஸ்வத்தமனுக்கும் வாக்குவாதம் முத்திருது. அதுக்கு பிறகு ஒரு ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாகி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் வந்து நான் பணம் தர்றேன் கொடுன்னு சொன்னப்போ வந்து இப்போ கேட்டப்போ அவன் சொன்னால் நான் கொடுக்கணுமான்னு சொன்னப்போ இவர் போய் அடிக்க போய் பிரச்சனை பெருசாகி கடைசியாக சாலினி சண்முகம் படுகொலை செய்யப்படுகிறார். இது மட்டும்தான்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு காரணம். அஸ்வத்தமனுக்கு கூட ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், என்ன ஆம்ஸ்ட்ராங் தான் வட சென்னையை படி அளக்கணுமா, நான் வரக்கூடாது அந்த இடத்துக்கு, எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார். ஆற்காடு சுரேஷ் வந்து நாகேந்திரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இதில் இது எல்லாத்தையும் பெரிய முதல்ல ஒன்று இன்னும் இதில் சிக்காமே இருக்கு. கார்பரேட் என்றைக்குமே தான் மாட்டிக்க மாட்டாங்க, அடுத்தால கையை காமிச்சிடுறது. கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சுருந்தாக்க ஆம்ஸ்ட்ராங் உயிராது போயிருந்திருக்காரு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி பார்த்துட்டே வர்றோம். பலதரப்பட்ட உங்களை மாதிரி கெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து ஒரு அரசியல் கொலையா இருக்குமோ, இது வந்து அந்த கொலையா இருக்குமோ, இந்த கொலையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மாட்டின அஸ்வத்தமன், அதாவது காங்கிரஸோடைய இளைஞர் பொதுச் செயலாளர், அவர் வந்து மாட்டியிருக்காரு. அந்த வழக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு கம்பெனி இருக்கு, அந்த சோப்பு கம்பெனி டீல்ல தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. இது எப்படி சார் இந்த பார்க்குறீங்க? இந்த சோப்பு கம்பெனி மட்டும் இல்லை, ஆருத்ராவ் கோல்டும் இருக்குது, எல்லாமே பின்னாடி இருக்குது. கார்பரேட் இல்லாமலாம் இல்லை, ஒரு கார்பரேட்டாக வெளில வருது. இப்போ அடுத்த சோப்பு கம்பெனி மேட்டரில் வந்து நிற்கிறாங்க. அது அஸ்வத்தமனோட மேட்டரில் வந்து இப்போ சோப்பு கம்பெனி வந்து ஃபைனலாக ஒரு டிசிஷன் பண்ணி திருவள்ளூர் மாவட்டத்தில் உரக்கூர் வில்லேஜில் வந்து இப்போ நிற்கிது பிரச்சனை. கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்புள்ள ஒரு இடம். ஆக்சுவலாக 300 கோடி மார்க்கெட் வேல்யூ, 150 கோடி கவர்மெண்ட் வேல்யூ. அது ஆக்சுவலாக அது என்னென்னா, அந்த பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பஞ்சாயத்து. அது சோப்பு கம்பெனி தான் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவங்க டாக்குமெண்டெல்லாம் இவங்க கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டது பிறகு அந்த இடத்த விற்று கொடுக்க சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த இடத்த எப்படியாவது சேல் பண்ணி கொடுங்க, ஏன்னா என்னால் இங்கே விற்க முடியல. அதாவது முழு இடமும் புறம்போக்கு இடம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். அதில் சோப்பு கம்பெனிக்கான பட்டா இடம் இருக்குது, சில கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது, சர்வே நம்பர், சில சர்வே நம்பரும் இருக்குது அதில். அப்போ விற்று கொடுக்கணும்னா ஆம்ஸ்ட்ராங் சரி. ஆனால் அந்த ஏரியாவில் பெரிய லெவலில் பேசணுன்னா ஆம்ஸ்ட்ராங், ஜெகன்மூர்த்தியார், இது மாதிரி பெரிய ஆளுக்கு தான் பேச முடியும். ஏன்னா இல்லாட்டி அங்கே யாரும் வாங்குறது ஆள் கிடையாது, பையர் தெரியாது, ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அது ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் ஆனராக அந்த ஏரியாவில் பண்ணுவார் அப்படிங்கிறது விட்டு அவர்கிட்ட போகிறாங்க. இப்போ இதை வந்து ஸ்பல் பண்ணிட்டாப்புல அஸ்வத்மன், யார், நாகேந்திரனுடைய மகன், வழக்கறிஞர் இல்லவா? ஆமாம். கரெக்டாக தெரியுங்க வக்கீலுக்கு மட்டும் எங்கே எந்த டபுள் டாக்குமெண்ட் இருக்குது, எந்த பில்டிங் அன்அப்ரூவல், எதில் என்ன பிரச்சனை இருக்குது, அது க்ளீனாக தெரியும். அவர் தான் வக்கீல கண்டா வீடியோ தெரிஞ்சு ஏன் சார் இப்படி இறங்கணும்? அதான் வக்கீல கண்டா புறம்போக்கு இடத்த வந்து பட்டா போட்டு கொடுக்குறதுல ஏன் இப்படி ஒரு வழக்கறிஞருடைய பணி இதானா? இல்லை, அவர் பட்டா போட்டு கொடுக்கலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துருன்னு கேட்டதாக சொல்கிறாங்க. இது சோப்பு கம்பெனியில் எனக்கு ஒரு தொகை கொடுத்துரு, நீ வச்சிருக்க தொகை கேட்குறானாவே இதில் புறம்போக்கு இடமே இணைஞ்சிருக்கு, இதை வந்து நான் வெளியில் கொண்டு வரலான்னு எனக்கு இவ்வளோ கொடு, கட்டிங், அதான் கட்டிங் வைக்கிற மாதிரி தானே. கிட்டத்தட்ட அதுதான், அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. இப்போ என்ன புதுசாக அஸ்வத்தமன் மட்டும் பண்ணியிருக்காரு, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குதாங்க. நீ புறம்போக்கு இடம் வச்சுருக்க, சரி விற்கணுங்கிற, எனக்கு இதை கொடு, நான் பேசாமல் போயிடுறேன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. இது இந்த ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்குது இந்த பிரச்சனை. வக்கீல் மட்டும்தான் இல்லை, உள்ளூர் தாதா செய்வாங்க, உள்ளூர் பொலிட்டீஷியன் செய்வாங்க, உள்ளூரில் இந்த நாட்டு வக்கீல்னு சொல்லுவாங்க, இதில் வில்லங்கம் பண்ணுறது, எங்கேயாவது ஏதாவது பட்டா போடுறது, பிரட்டுறது, உருட்டுறது, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அஸ்வத்தமன் அதை சொல்லக்குள்ள அப்போ இல்லை ஆம்ஸ்ட்ராங் கையை காமிச்சிடுறாங்க சோப்பு கம்பெனி. கார்பரேட் என்றைக்குமே தான் மாட்டிக்க மாட்டாங்க, அடுத்தால கையை காமிச்சிடுறது. ஒரு பெரிய டான அவரை போய் கையை காமிச்சிடணும். அவர் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் கேட்டேன், இல்லைடா தம்பி அவன் டாக்குமெண்ட்லாம், ஏன்னா சின்ன பையன் தானே அஸ்வத்தமன், 31 வயசு தானே. அஸ்வத்தமனுக்கு இது வந்து சின்ன பையன், 31 வயசு, ஆம்ஸ்ட்ராங் வயசு 52. இல்லைடா தம்பி அது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான்டா. அது வரைக்குமே அவருக்கு அதை பற்றி தெரியல. வச்சுருக்கேன்னு அவன் டாக்குமெண்ட்லாம் சொல்கிறான்டா, நான் தாண்டா அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஒரு கமிஷன் பெரிய லெவலில் கட்டிங் கொடுக்கணும். ஏன்டா உனக்கு ஏன்டா கட்டிங் கொடுக்கணும், அது அவன் தான்டா ப்ராப்பர்ட்டி ஓனரு, அதில் போய் என்ன இருக்குன்னு. இல்லை அதில் புறம்போக்கு இருக்குது, அது இருக்குன்னு இவர் சொல்ல போய் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திடுது. யார் ஆம்ஸ்ட்ராங். இதில் வந்து நாகேந்திரனும் ஃபோனில் பேசினா சொல்லப்படுது சார், உண்மையா? ஆம்ஸ்ட்ராங் அஸ்வத்தமனுக்கும் வாக்குவாதம் முத்திடுது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாகி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. மறுபடியும் அஸ்வத்தமனை வந்து மறுபடியும் ஆம்ஸ்ட்ராங்கோட உறவாட ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கு பிறகு தான் அந்த ஆம்சாங்குடைய மகளுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் பங்கேற்கிறார். ஆற்காடு சுரேஷ் வந்து நாகேந்திரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஏன்னா ஆற்காடு சுரேஷ் ஆப்பனண்ட் தென்னரசு கொலையில் தான் இவர் 10 வருஷம். ஏன்னா ஆக்சுவலாக இது முதல்ல தெரிஞ்சவங்க நாகேந்திரன் ஏன் சிறையில் 25 வருஷமாக இருக்காருன்னா, ஸ்டான்லி சண்முகங்கிறவரை கொலை செஞ்சது. எங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் வந்து நான் பணம் தர்றேன் கொடுன்னு சொன்னப்போ வந்து இப்போ கேட்டப்போ அவன் சொன்னால் நான் கொடுக்கணுமான்னு சொன்னப்போ இவர் போய் அடிக்க போய் பிரச்சனை பெருசாகி கடைசியாக ஸ்டான்லி சண்முகம் படுகொலை செய்யப்படுகிறார். அதில் தான் வந்து ஜெயலலிதா அவங்க ஒரு அழுத்தி விட்டாங்க யாரை நாகேந்திரனை. எப்படின்னா 10 வருஷம் முடிஞ்சு நன்னடத்தில் வெளில வந்தாங்க இல்லையா, அதில் அந்த கொலை வழக்கில் உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் நாகேந்திரன் வெளில வர முடியலை. காரணம் குற்ற வழக்கு பெண்டிங் இருந்தாக்க வெளியில் விடக்கூடாது ஒரு ஜீவோ போட்டாங்க ஜெயலலிதா. அந்த சண்முகம் கொலையில் ஸ்டான்லி சண்முகம் கொலையில் நாகேந்திரனோட இருந்த எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இவரால் வர முடியலை. காரணம் ஆற்காடு சுரேஷ்காண்டி தென்னரசுங்கிற ஒரு கொலையில் வந்து நாகேந்திரனோட பேர் அடிப்படையில் வழக்காயிட்டு, அதனால் அவரால் வெளியே வரணும்னா அப்புறம் செல்ஃபோன் வழக்கில் அவர் மேலே உள்ளேருந்து வந்துச்சு. அப்போ நாகேந்திரனுமே வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளேஷன் வரையும் பண்ணி தான் அவர் இருக்கார். அவரும் ரொம்ப ஃபிசிக்கலி நோ குட், அவர் உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு. இப்போ சுற்றி காவல் என்கொயரி போயிட்டே இருந்துச்சு. ஆருத்ராங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலில் நின்று போச்சு. அது அஞ்சலை இப்படி சில பிஜேபி பிரமுகர்களோட நின்று போச்சு. பால் கனகராஜ் சாரை கூட விசாரித்தாங்க. ஆமாம், ஒரு 7 மணி நேரம் விசாரணை. அவர் அட்வொகேட் ஆக்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் தப்பு செஞ்சுட்டு பிறகு என்கிட்ட நீங்கள் பேசுகிறத நான் வெளில சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடியா தான் நான் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வழக்கு நடத்தலாம். நீங்கள் அந்த கொலையை பற்றி என்கிட்ட சொன்ன ரகசியத்தை நான் போலீஸ்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இது அட்வொகேட் ஆக்ட், அதுதான். ஸோ அதை சொல்லிட்டாரு, வெளியே வந்துட்டார், அது முடிஞ்சு போச்சு. அப்பயும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரல. இன்னொரு லேண்டு பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அந்த லேண்டு பிரச்சனை தான் இந்த சோப்பு கம்பெனி. அந்த இடத்த நேற்று வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. எது பொன்னேரி தாசில்தார் வந்து இடத்த எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு அறிவிச்சிட்டு அதுக்கு தனி டேங்க் போக்குவரத்தில் இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கே வேலை முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சுருந்தாக்க ஆம்சாங் உயிராது போயிருந்திருக்காது. ஆம்சாங் அதில் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த சோப்பு கம்பெனிக்காரங்கள்ட்ட வந்து டாக்குமெண்ட் இருக்குன்னு அவர் நம்பி இறங்கிட்டார். இதில் அஸ்வத்தம்மன் இப்படி கம்பளன்னொன்னே நாகேந்திரனுக்கு பையன் சொல்கிறது தானே கேட்க முடியும். உள்ளே இருக்கார், அவருக்கு என்ன வெளியில் பையனுக்கு எதை ஹெல்ப் பண்ணணுங்கிறத விட்டு சரின்ட்டு ஆம்சாங்கிட்ட பேசி இந்த கான்ட்ரவர்சி ஆகி தான் இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட்டு இது. இல்லை சார், இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து இந்த சோப்பு கம்பெனி டீலு தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா தொடர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் வந்து இதுவும் ஒரு காரணம். இது மட்டும்தான்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு காரணம். ஆருத்ரா கோல்டும் ஒரு காரணம். இன்னும் பிற காரணங்களும் இருக்குது. அஸ்வத்தம்மனுக்கு கூட ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். என்ன ஆம்ஸ்டாங் தான் வட சென்னையை படி அளக்கணுமா, நான் வரக்கூடாது அந்த இடத்துக்கு, எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார், நாம் இருக்கக்கூடாதா? ஏன்னா நாகேந்திரன் இருந்தப்போ நாகேந்திரன் பெரிய டானாக தான் அந்த ஏரியாவில் இருந்தார். நாகேந்திரனா இன்றைக்கும் எல்லாருக்கும் பயம் உண்டு, எல்லாருக்கும் மரியாதை உண்டு. அப்படி அந்த இடத்த அவரோட புள்ள, நான் வரக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு தானே. கண்டிப்பாக இந்த 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 கேங்ஸ்டர் இந்த லீடர்ஷிப்பை பொறுத்தவரையிலும் தலைமைக்கு யாரு தாங்க ஆசை வராது? எல்லாருக்கும் ஆசை உண்டு தானே. ஸோ அது கூட நினச்சிருந்துருக்கலாம். அதோட இது மட்டும்தான் அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. அஸ்வத்தாமனை விசாரிக்கணும், போலீஸ் விசாரிக்கிறாங்க. 7 நாள் கேட்டு 4 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ச்சி நாகேந்திரனை போய் வேலூர் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு ஆல்ரெடி சர்வ் பண்ணாங்க, அவர் வாங்கிக்கல, கையெழுத்து போட முடியாதுட்டார். அவருடைய செல்லில் ஒட்டிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் வாரண்ட் வாங்கிட்டு போய் இவரோட கன்ஃபெஷனை வாங்கி அதுலேருந்து வாரண்ட் வாங்கிட்டு போய் அவரை விசாரிக்க அழைச்சிட்டு வருவாங்க சென்னைக்கு. அழைச்சிட்டு வந்து அவரை விசாரித்த பிறகே தான் இறுதி முடிவு. இன்னைக்கு சார் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஆயுள் தண்டனை கைதியாக இருக்காரு, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிறையிலேருந்து எப்படி சார் இவ்வளோ பெரிய ஒரு கேங்கை வந்து ஸ்கெட்ச் போகிற அளவுக்கு எப்படி சிறையில் அந்த அளவுக்கு அனுமதி இருக்கா? எப்படி சார்? சிறையில் அனுமதியிலே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாகேந்திரன் வக்கீல் மனு போய் பார்க்க போனால் பக்கத்தில் வந்து போலீஸ் உட்கார மாட்டாங்க. ஆனால் நாகேந்திரனை பார்க்க போனால் பக்கத்தில் 2 பேர் உட்காருவாங்க. பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருவாங்க போலீஸ். நீ என்ன பேசுகிறேன்னு கேட்போன்ட்டு. அப்போ சண்டை தான் வரும் அந்த இடத்துல. நாங்கள் பேசுகிறது ஏன்னா வக்கீல் மனுவை பேசுகிறது வந்து போலீஸ் கேட்கக்கூடாது. அப்புறம் வந்து நாகேந்திர லெட்ரு இல்லைனா போகிறது, அவுட்ரு போகிறது எல்லாம் போலீஸ் ஒரு வரி விடாமல் படித்து தான் அதை போஸ்ட் பண்ணுவாங்களே. அவ்வளோ கம்பல் சொல்வது. ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் அவர் இருக்கார். கூடவே போலீஸ் இருப்பாங்க எப்பயுமே. நாகேந்திரன் கூட அவரோட பிளாக்கு தனிமை சிறை தான் அது. அப்படி இருந்தும் அவங்களால சதி திட்டம் உள்ளேருந்து திட்டம் முடிகிறதுங்கிறது தான் வேடிக்கை. அப்புறம் சொல்ல போனால் அதுக்கு இப்போ காவலர்கள் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் அப்படியே ஒரே நாளில் அப்படியே நாங்கள்லாம் இல்லை உத்தம புருஷர்களாக மாறிடுவாங்க. எப்படி ஹெல்ப் இல்லாமல் எப்படி பண்ணல? ஒரு செல்ஃபோன் கிடச்சா போதும்ல சார்? செல்ஃபோன் எப்படி உள்ளே போச்சுன்னு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. செல்ஃபோன் நீ உள்ளே போகிற அட்வொகேட்டை ஃபுல்லாக சோதிக்கிற, செருப்பு வரையும் சோதிக்கிறீங்க. ஏன்னா செருப்புகளை கூட கஞ்சா அடிச்சுட்டு போயிடுறாங்கன்னு. அக்யூஸை பூரா உட்கார வச்சு ஆசன வழக்கு வரையும் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்புறீங்க. காவலர்கள் ஈவன் சூப்பரண்டே உள்ளே செல்லு கொண்டு போக முடியாது தெரியுமா?
ஓ. அவருடைய செல்லை வெளில வச்சுட்டு தான் போகணும். இதுதான் ரூல். அதுதான் உள்ள எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. இது போல் சிக்னல் சேம்பர் இருக்குது செல்லில். ஜெயிலில் வந்து செல்ஃபோன் டவர் எடுக்காது. இது எல்லாத்தையும் மீறியும் ஒரு பெரிய சதியை உள்ளேருந்து தீட்ட முடியுதுன்னா யாரோட உதவி இல்லாமல் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? என்ன சொல்ல போனால் நாயேந்திரன் தான் இந்த சதியை தீட்டி கொடுத்தாருன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அது ஒரு நோக்கத்தில் பார்க்கப்படுது, ஒரு அவ்வளவுதான். கோணத்தில் பார்க்குறோம். அஸ்வத்தாமன் வரையும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அஸ்வத்தாமனை விசாரிச்சுட்டு அவர் லீடு கொடுத்தா தான் நாகேந்திரன் போக முடியும். எப்படி நாகேந்திரன் போக முடியும்? இது எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த வழக்குக்கு சம்மந்தமே கிடையாது, நான் தான் பண்ணேன், நின்று நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாரையும் திரட்டினேன் அப்படின்னு இவரே விளக்கம் கொடுத்தாருன்னா என்ன செய்ய முடியும் கேட்குறேன். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் ஒரு வழக்கறிஞர், இவர் ஒரு வட சென்னையில் பிறந்தவர், இவருக்கும் அவங்க அப்பாவோட ஜீன் இருக்கும், இவராலையும் செய்ய முடியும் தானே. ஏங்க ஒருத்தனை வாழ வைக்கிறது தான் கஷ்டம், வெட்டுறதுக்கு என்னங்க பெரிய விஷயம்? பெரிய விஷயமா என்ன வெட்டுறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அடுத்த கட்ட நகரம் வழக்கு. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆருத்ரா வழக்கு, அதுக்கப்புறம் ரவுடி ஆர்காட் சுரேஷ் வழக்கு, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஸ்கிராப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் லேண்டு பிஸ்னஸ், இப்படி பல கோணத்தில் பார்க்கப்படுதா சார்? உண்மையில இப்போ எல்லாத்துலேயும் இவர் முக்கம் வச்சிருப்பாரு எப்படி சார்? பார் கவுன்சிலு, ஆமாம், நீங்கள் சொல்ல போனால் அதுக்கப்புறம் எக்மோர் கோர்ட்டு அந்த இதோட தேர்தல், இப்படி பல விதமாக பார்க்கப்படுது. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு டானா இருக்காரு எப்படி? பிரச்சனை சட்டக்கல்லூரியில் நடந்த 2008 நடந்த சண்டை எல்லாத்துலேயுமே இவர் பேர் அடிபட்டுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஒதுங்கி போகிறவங்களுக்கு இங்கே எந்த பேருமே அடிபடாது, எந்த பிரச்சனையும் ஒதுங்கி போகலாம். இங்கே ஒருத்தன் சண்டை நடக்குது, அடுத்த தெருவில் போயிடுங்களேன், உங்களை யாரும் கெட்டவன்னு சொல்ல மாட்டான், நல்லவன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த சண்டையை விளக்க போனாலும் நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க, சண்டை செய்ய போனாலும் நீங்கள் மாட்டுவீங்க தான் போவீங்க. உண்மை தானே? ஊரில் பஞ்சாயத்து பண்ணுறவரோட நிலைமையா எல்லா சண்டைக்கும் நம்ம விளக்க போகிறது இல்லைல்ல. இப்போ ஒரு எல்லா இடத்துலையும் இப்போ தலையிட்டு இருக்காருன்னா இப்போ ஒரு கேங்ஸ்டார் வந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே எழுது. கேங்ஸ்டார்னு ஒரு அட்வொகேட்டை போய் நான் சொல்ல மாட்டேன், எந்த வக்கீலையும் நான் சொல்ல மாட்டேன், என் அஸ்வத்தமனே நான் சொல்ல மாட்டேன். கேங்ஸ்டர்லாம் வழக்கறிஞர்கள், சட்டம் படிச்சிருக்காங்க, காலச்சூழ்நிலையில் அவங்க சில தவறுகள் நடந்து போகுது, அவ்வளோதான். ஓகேயா? ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் வட சென்னையில் வந்து முக்கிய புள்ளிங்க திருவள்ளூர் மாவட்டத்தில். இப்போ ஜெகன்மூர்த்தியார், பூவை மூர்த்தியார், ஆம்ஸ்டாங், இன்னும் எர்ணாவூரில் சில பேரை சொல்லலாம். இந்த டீமுக்கு எல்லாமே ஒரு லீடிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஒரு கட்டத்துலேருந்து என்னோட அரசியல் பாதையை மாற்றி வாழ்கிறார். ரவுடிசம் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பண்ண முடியும், ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும், அம்பேத்கரை படித்து அதை தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு லீடிங் போஸ்ட்டுக்கு வந்துடுறாரு ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ நீங்கள் அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னா அவரை அணுகியாமல் நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. அது 1000 சின்ன சின்ன டான் உங்களை மிரட்டுவான். ஸ்கிராப்புங்கிறது பெரிய பிஸ்னஸ் மெட்ராஸில். நீங்கள் நகைக்கடையை விட அதிகமான வருமானம் குடிக்கிற தொழில் ஸ்கிராப், அது தெரிஞ்சுங்க முதல்ல. நம்ம நினைக்கிற பழைய இரும்பு தானே, டஸ்ட்டு தானே, டஸ்ட்டு தான் இங்கே பெரிய கொளிக்குது காசு. அப்போ ஸ்கிராப் நீங்கள் போய் எடுக்கல சின்ன சின்ன கம்பெனிகள், இங்கே இன்னும் குன்றத்தூர் பகுதிகளில் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. ஆமாம், அங்கே நிறைய உங்கள் ஏரியா தானே அது, ஆனால் நிறைய சின்ன சின்ன ரவுடிகள் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கட்டிங் கொடுக்காம பூந்தமல்லி ஆரம்பிச்சா அந்த சரௌண்டிங் அந்த ஒரே கடம் ஸ்ரீபெரும்புதூர், நசரத்துப்பேட்டை, அப்படியே உள்ள வந்தீங்க மணிமங்கலம், கெளுத்திப்பேட்டை, அப்படியே தாம்பரம், அப்படியே இங்கே வந்துடும். தாம்பரம் மெப்ஸ் வரையும் வந்துடும். தாம்பரம் மெப்ஸு, அப்புறம் அப்படியே செங்கல்பட்டு, மறைமேல் நகர் போனீங்கன்னா அவ்வளோ ரவுடிஸாக இருக்காங்க. எல்லாமே ஸ்கிராப்பு தான். ஏன்னா கம்பெனிக்காரோட ஸ்கிராப்பு, அதை டெண்டர் எடுத்தவன் ஒருத்தன், நமக்கு எதுவுமே இடையில போது ஒரு கட்டிங் போடணும். ஸ்கிராப்பு ஒருத்தனது, உங்களுது டெண்டர் எடுத்தது அவரு, நடுவில் நான் ஒரு பிரேக், எத்தனை லாரி வெளியாகுது, எத்தனை டன் வெளியாகுது, இத்தனை டன்னுக்கு எனக்கு இவ்வளோ கொடுக்கலாம், வெளியாகாது, ஸ்கிராப் வெளியாகாது, பிரச்சனை பண்ணுறது. அதனாலேயே வந்து அப்போ ஒரு பெரிய தலையை நாடுற விஷயம் எல்லா இடத்துலையும் உண்டு. இல்லை, அந்த பெரிய தலையா திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இருந்திருப்பார், கண்டிப்பாக இருந்திருப்பார். அவர்கிட்ட போய் தான் பஞ்சாயத்து பேசியிருப்பாங்க, கம்பெனிக்காரனும் போயிருப்பான், டெண்டர் எடுத்தவனும் போயிருப்பாங்க. இவர் நடுவில் நின்று பேசி விட்டவராக இருப்பார். இவருக்கு போய் இதில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, இதை விட நிறைய சோர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. சரி, அதில் சம்பாதிச்சதா கூட ஏதோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நேரடியாக பார்க்க கிடையாது, நமக்கு தெரியாது. தெரியாமல் இல்லாத ஒருவர் மீது அவதூறு சொல்லக்கூடாது. அவர் உயிரோடு இருந்தால் கூட பேசலாம் இப்போ உட்காந்து. அவர் இல்லை, அதனால் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. அவர் நடுவில் ஒன்று பேசியிருப்பாருங்க, வாப்பா எவ்வளோப்பா டெண்டர் எடுத்த, நீ எவ்வளோக்கு ஸ்கிராப் கொடுத்த, எத்தனை டன், உனக்கு என்ன இப்போ நடுவில் கட்டிங் கேட்குறேன்னு. அவன் என்ன சொல்லியிருப்பாண்ணா, கொடுங்க சொல்லி விடுங்கண்ணா, ஏதாவது நாங்கள் ஏதாவது பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லி விட்டுருந்துருப்பார், ஏரியா பசங்க தானே, சரி கொடுங்க, ஏதாவது கொடுத்து செலவு கொடுத்துட்டு போங்க, இவ்வளோ தான் பண்ணியிருக்க முடியும். அதில் அதுக்கு மேலேயும் டைட் பண்ணால் ஸ்கிராப்புக்காரனும் போலீஸுக்கு போயிடுவான், கம்பெனிக்காரனும் போலீஸுக்கு போயிடுவான். ரவுடிசத்துக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க எல்லாரும் பயப்படுவான், எல்லாரும் பயப்பட மாட்டான். இந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்கிறான்ல, கத்தியை காட்டினா பயப்படுறது பொதுஜனமா
அப்படின்னு கேட்பான் பாருங்க தனுஷ்கிட்ட. அந்த டைலாக் எல்லாம் அழகாக இந்த இதோட பேக்ரவுண்டில் வச்சது தான். கத்தி தூக்குறது பொதுஜனம் தான் பயப்படும், வேற யாரும் பயப்பட மாட்டாங்க. பொலிட்டீஷியனு, போலீஸு, லாயரு இவங்க எல்லாமே பார்த்தவங்க தானே. ஆம்ஸ்ட்ராங்கே லாயர் தானே, ஆமா அவர் மிரட்டிட முடியுமா? அவர் பாக்ஸர், ஒண்டிக்கு ஒண்டி அடிச்சிட முடியுமா? தூக்கி தூக்கி பந்தாடி இருப்பார் எல்லாரையும். அவர் அசந்த நேரம் பார்த்து தான் போட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய திட்டமிடுதல் இருக்குது. நாகேந்திரனே பெரிய பாக்ஸருங்க. ஆமா அவர் தான் பாக்ஸர் ஆகணுங்கிறது அவரோட வாழ்நாள் கனவு. அவர் அப்படியே வெள்ளரவியோட போய் சேராவுக்கு இவங்களுக்கு முட்டி, அதெல்லாம் பெருங்கதை. வேற ஒரு டிபேட்டில் பேசி தர்றேன் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக முக்கிய நிர்வாகி திரு பால் கனகராஜ் அவர்கள் ஆஜராயிருக்காரு, குற்றவாளிக்கு ஆதரவாக ஆஜராயிருக்காரு. அப்படிங்கிறதுனால இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காரு. இதுல இவருடைய பங்கு என்னவா இருக்கும்? இல்லை, இதை பொறுத்தவரை பால் கனகராஜ் சாரை விசாரிச்சுட்டாங்க, 7 மணி நேரம் விசாரிச்சுட்டாங்க. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் பாஜகவில் இருக்கிறது ஏற்கனவே தனி கட்சி வச்சிருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, பார் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கு இவருக்கும் சில கான்ட்ரவர்சி வந்ததா சொல்கிறாங்க. அவருமே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் யார் மேலே, ஆம்ஸ்ட்ராங் மேலே. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கூட்டி ஏன் நான் என் மேலே கொடுத்தேன், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் சொன்னதாகவும், அதுக்கு பிறகு பால் கனகராஜுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு இணக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா பார் கவுன்சில் எலெக்ஷன் வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய தலையீடு இருந்துச்சு. அதில் ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது நாகேந்திரன் அவர்கள் வெளியில் வந்தப்போ நாகேந்திரனை போய் பார்த்துருக்காரு. அதில் பால் கனகராஜ் அவர் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ ஒரு தனியார் தொலைக்காட்சி வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் நான் சொல்ல மாட்டேன். எத்தனையோ குற்றவாளிகள் வீட்டுக்கு நான் போய் அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம போகிறோம். அதுக்காண்டி நானே அந்த குற்றத்தை செஞ்சவனு பொருளாக முடியுமா? கண்டிப்பாக அது ஆக முடியாது. அது பழக்க வழக்கம், அதுக்கு போகிறது வேறு. மற்றபடி என்னோடய வழக்காடி வீட்டுக்கு நான் போகிறது எப்படி தப்பு சொல்ல முடியும்? என் கிளைண்ட்டு நீங்கள் கொலைகாரனாக இருக்கலாம், அதுவும் நீங்கள் என் கிளைண்ட்டு. உங்களை காப்பாற்ற ஒரு டாக்டர் இருக்கார், அவன் கொலைகாரன், அதுக்காக வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவரோட ப்ரொஃபஷன் என்ன? அவன் வந்திருக்கிறது ஒரு அடிபட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு நம்ம தையல் போடணும், இவ்வளோதானே அவருக்கான சினாரியோ, அவர் கொடுக்கப்பட்ட வேலை. அதை தான் நம்மளும் செய்கிறோம். ஆனால் பால் கனகராஜ் சாருக்கும் அவருக்கும் அந்த பார் கவுன்சில் பிரச்சனையை கனெக்ட் பண்ணி அவரை சந்தேகித்தாங்க. ரெண்டாவது பிஜேபியோட அஞ்சலிக்கும் சார் தான் அட்வொகேட்டு, நாகேந்திரனுக்கும் சார் தான் அட்வொகேட்டு, சம்பவம் செந்திலுக்கு ஒரு காலத்தில் அட்வொகேட்டாக இருந்திருக்காரு. கம்யூனிட்டி பேஸாக அவங்க 2 பேரும் ஒன்று. இப்படி பல ஆங்கிளில் தான் விசாரித்தாங்க. அவர் சொல்லிட்டார், எப்போ வேணுமோ நீ கூப்பிட்டு என்கொயரிக்கு நான் வர்றேன், நான் அதுக்கெல்லாம் பயப்பட போகிறேன்னா, என் மேலே எந்த குற்றமும் இல்லை. 7 மணி நேரம் விசாரிச்சிங்க, என்ன இருந்தது? என்கிட்ட ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க சார்னு கை கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னாரு. அவ்வளோதான் நமக்கும் அந்த. ஆனால் இதில் வந்து அஸ்வத்தமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு முன்னாடி வெளிநாடு போயிருக்காரு, அதுக்கப்புறம் மர்டர் முடிஞ்சு தான் இங்கே சென்னை வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவருடைய 16ஆவது காரியத்திலோட அவர் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். உண்மை எப்படி கூட இருந்தே குழி வச்சிருக்காரு எப்படி சார்? இல்லை, அஸ்வத்தமனை பொறுத்தவரையிலையும் அந்த அந்த ஆங்கிளில் யாருமே சந்தேகப்படலை. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஆமாம், ஆருத்ரா கோல்டோட இந்த பிரச்சனை நின்றுட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்காட் சுரேஷ் கொலை வழக்குனாங்க, அதுக்கப்புறம் ஆருத்ரா போலீஸ் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஓயவே இல்லை இவங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் நடத்துட்டு தான் ஒரு பிரச்சனையை அப்படியே ஆற போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவங்களும் ஆற போடல, கண்டுபிடி பார்த்துடலாம். இவ்வளோ பெரிய தலைவனை போட முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதே தான் ஜெயலலிதா பீரியடில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தோட்டம் சேகர் 1000 லைட்டோட கேண்டிடேட்டு, அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அப்போ ஜெயலலிதா இவ்வளோ அளவு கோவப்படணும் யாருமே எதிர்பார்க்கல. அதில் தான் மயிலை சிவகுமார், அயத்துக்குப்ப வீரமணி, மயிலை சிவகுமார் போட்டது தோட்டம் சேகர் குடும்பம் தான். அயத்துக்குப்ப வீரமணிலாம் என்கவுண்டர் பண்ணது ஜெயலலிதா. வெள்ளத்துறை தான் பண்ணது. வெள்ளத்துறை இப்போ எஸ்ஐ. ஆனால் இத்தனைக்கும் மயிலை அயத்துக்குப்ப வீரமணி ஏடிஎம்கே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். டிஎம்கே கலவரத்தை ஒட்டிச்சு, ஓட விட்டு மண்டையெல்லாம் ஒட்டச்சு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அவரே சுட்டுச்சு. என்னத்து தோட்டம் சேகரே துடுற அளவுக்கு கொள்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா, அப்போ யாரை கொல்ல மாட்டே நீ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு. அதே தான் இன்றைக்கி இன்றைய தமிழ்நாடு அரசோட நிலையாக ஆகிட்டு. ஆம்ஸ்ட்ராங்கே கொள்கிற அளவுக்கு வந்துட்ட. அப்புறம் இனிமேல் யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? துப்பாக்கி இருக்குது அவர்கிட்ட, அரசியல் பின்புலம் இருக்குது, ஜாதி பின்புலம் இருக்குது, வழக்கறிஞர், பார் கவுன்சில் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, பேக்கப் இருக்குது, ஜெகன்மூர்த்தியாருங்கிற ஒரு மாவட்டம் அவங்க அந்த பேக்கப் இருக்குது. எல்லாத்தையும் மீறி போட முடியுதுன்னா எப்படி ஒன்று விடுறதுங்கிற முடிவு தான் கவர்மெண்ட்டும் முடுக்கி விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஆளாளுக்கு பேசி, இந்த ரஞ்சித் போன்றவர்கள்லாம் திருமாவளவன் வரையும் பேசி ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு மேட்ரு. ஆனால் அது எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் ஆகிட்டு கவர்மெண்ட்டு விடவே கூடாது, பார்த்துடலாம் எந்த எட்ஜுக்கு போகுதுன்னு பார்த்துடலான்னு. இப்போ தான் அஸ்வத்தமன் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிது வழக்கு. நேற்று வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க 4 நாள். இந்த 4 நாள் முடிவில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு இந்த வழக்கில் பார்க்கலாம். இல்லை இதோட முடியுமா எப்படி சார்? ஏன்னா கிட்டத்தட்ட பெரிய A+ ரவுடிலாம் இதில் ஆஜராயிருக்காங்க. ஆருத்ரா, அதுக்கப்புறம் ஆர்காட் சுரேஷ் வழக்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நில மோசடி, இது மாதிரி ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இது முடியுமா இல்லை எப்படி சார் போயிட்டே இருக்குமா? இதோட முடியும்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 4 பேர் அந்த அளவு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது.
இதில் இது எல்லாத்துலேயும் பெரிய முதல்ல ஒன்று இன்னும் இல்லை சிக்காமே இருக்குது. அந்த முதல்ல யாருங்கிறது தான் கேள்வியே. எல்லாமே நெருக்கி இல்ல வந்துட்டாங்க. ஒரு புறம் சம்பவ சந்தில தேடிட்டு இருக்காங்க. சிசி ராஜா ஒரு பக்கம் இருக்காரு. இல்லை அவங்களையெல்லாம் விட்டுட்டு வேற ஆளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள பிச்சை விட்டவங்க அவங்க இப்போ சீன் அவுட்டில் இருக்காங்க. வேற ஆங்கிளில் போலீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அஸ்வத்தமன் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வே இருக்கும் இந்த வழக்கில். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர் பிரபல ரவுடி முருகேசன் நினைக்கிறேன், அவரை வந்து தமிழக அரசு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா இது பழிக்கு பழி வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதே சார் அந்த கைது. ஆமாம், அரசுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஆம்ஸ்ட்ராங்காண்டி உயிரை கொடுக்குற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரை கொடுக்குறவங்களுக்கு உயிரை எடுக்க தெரியாதா என்ன செய்வாங்க. அதனால் அரசுக்கு இப்போதைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. மறுபடியும் ஒரு மர்டர் நடந்துச்சு, அது பின்னாடி போலீஸை ஓட வச்சா அப்புறம் இந்த வழக்கு நீத்து போயிடும். இந்த வழக்கு அப்புறம் ட்ராவல் பண்ண முடியும். ஆமாம், போலீஸ் வந்து சிங்கிள் ஃபோக்கஸ். இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரவுடியை சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆமாம், டிபி சத்திரத்தில் காலில் சுட்டு. ரோஹித் அவரும் பெரிய மயிலை சிவகுமார் வழக்கில் சிவகுமார் வழக்கில் அக்யூஸ்டு சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ ஏறக்குறைய சிட்டி ஃபுல்லாகவே போலீஸ் கண்ட்ரோலில் நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிட்டி மட்டும் இல்லை, எல்லா சிட்டியுமே. ஏன்னா வாரண்டில் உள்ள அக்யூஸ்ட் பூரா தூக்க சொல்லிட்டாங்க. ஓ, அவன் வாரண்ட் வாய்தா போகாமல் இருக்க தூக்கம் எல்லாரையும் 150 ரவுடிக்கு மேலே அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை மட்டும் நோக்கி காவல்துறை பயணிச்சாதான் அந்த வழக்கை பிடிக்க முடியும். அதுக்கு பதில் ஒரு மர்டர் நடந்து போச்சுன்னு வைங்க, அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. திசை திருப்புற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு 4 பேர் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸோட எனர்ஜி வீணாகிடும். இது முடிச்சுட்டாங்கன்னா போலீஸுக்கு கிளியர் ஆகிடுவாங்க, ஃப்ரீ ஆகிடுவாங்க. முடிச்சுட்டாங்க, ஏறக்குறைய முடிச்சுட்டாங்க. இல்லை அஸ்வத்தமன்லாம் எப்படி உள்ளே வந்தார், எப்படி லிங்க் அடிச்சு அந்த 2வது 3வது கஸ்டடிக்குள்ளே நான் சொன்னேன்ல அடுத்து பெரிய பெரிய ஆளை தான் பிடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு. அதில் இப்போ நாகேந்திரன்லாம் பின்னாடி இருந்திருப்பார் அப்படின்றதுலாம் நமக்கு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. அது இப்போ அவருடைய மகன் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாகேந்திரன் ஆப்ரேட் பண்ணாரா இல்லையான்னு இப்போதைக்கு சஸ்பெக்ட் அவர் மேலே சொல்கிறாங்க போலீஸு. போலீஸுக்கு யார் மேலே வேணுமோ சந்தேகம் வரும், உங்கள் மேலே வரும், என் மேலே வரும். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம இந்தியன் சிட்டிசன். என் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா நான் நல்லவன் நான் தான் நிரூபிக்கணும், பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதேமாதிரி நான் குற்றவாளின்னு சொல்கிறது உங்கள்கிட்ட ஆதாரம் வேணும். கண்டிப்பாக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் 3 நாள் முடியட்டும். திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள முக்கிய ரவுடிகளுக்கெல்லாம் பெரிய அச்சத்தை உருவாக்கின்னு எடுத்துக்கலாமா எப்படி சார்? ஏன்னா ஒட்டுமொத்த ரவுடிகளும் வந்து வெளில வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து இப்போ ஒட்டுமொத்த ரவுடியும் வெளில கொண்டு வந்துருன்னு எடுத்துக்கலாமா எப்படி? இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்க வேண்டிய ஒட்டுமொத்த ரவுடிகளுமே அலைனாக இருக்காங்க. ஏன்னா ஒரு டீம் மிஸ் ஆனால் இன்னொரு டீம் போடணுங்கிற ஒரு அசைன்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அதனால் எல்லாரும் வந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவங்க மேலே விருப்பப்பட்ட ரவுடிகளே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் எதிராகலாம் நிற்க முடியாதுன்னு சொன்ன ரவுடிகளே ஒதுங்கி போடவங்களாம் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை போடுறதுக்கு பயந்த ரவுடிகளும் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை போட்டால் பின்விளைவு இவ்வளோ வரும்னு யோசிச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை போட்டால் இவ்வளோ பெரிய பின்விளைவு வரும்னு தெரியாமல் தான் விளையாண்டுட்டாங்க. ஓ, இல்லாட்டி வேறு மாதிரி கூட அவங்க போடுறோன்னா வேறு மாதிரி கூட போட்டுருந்துருக்கலாம். இவ்வளோ ப்ரூட்டலே அவர் வீட்டு வாசல்லே போய் செஞ்சது வந்து பெரிய தப்பு. எங்கே வழியில் ஒரு காரில் ஒரு பாம் அடித்து வெட்டி அவுட் ஆஃப் சிட்டியில் ஏதாவது நடந்துருதுன்னு வைங்களேன், இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது. வீட்டு வாசல்லே வச்சு போடக்குள்ள அப்புறம் வந்து யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது தான் காவல்துறையோட எண்ணம், அரசோட எண்ணம் அதுதான். 2வது இவருக்கு பெரிய கூட்டமாக தெரியலைல்ல அவருக்கு பின்னாடி யாரும், அதனால் ஒன்றும் ஆகிடாதுன்னு பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவர் போட்ட கூட தான் தெரிஞ்சது எவ்வளோ எஃபோர்ட் இருந்துச்சுன்னு. மாயாவதி வரையும் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. எவ்வளோ கூட்டம் பின்புலம் இருக்குன்னு தெரியுது. கூட்டம் அன்றைக்கி வந்த கூட்டம் ஆர்ப்பரிப்பு எல்லாத்தையும் பார்த்தது பிறகு தான் ஆஹா தப்பாயிடுச்சுன்னு போட்டவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோம், சமாதானமாக பேசியிருந்துருக்கலாம் அவர்கிட்ட அப்படின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார். ஆம்ஸ்ட்ராங் கொலையோட அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.